கிறிஸ்துமஸ் கீதங்கள் என்னும் இந்த உலக புகழ் பெற்ற கதையை உங்களுக்கு சொல்பவர் ஹர்ஷிதா. இந்த கதை உலகெங்கும் உள்ள கஞ்ச பிரபுக்களுக்கு சமர்ப்பணம். உலகெங்கும் உள்ள கிறிஸ்துவர்கள் கொண்டாடும் மிக முக்கியமான பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை. கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய நாள் மறுநாள் கொண்டாடப்படும் பண்டிகைக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெறும். ஆனால் ஸ்க்ரூஜ் என்னும் ஒரு வயதான கஞ்ச பிரபு இதற்கு விதிவிலக்கானவர். அன்றைய தினம் கூட தனது பணம் என்னும் அலுவலகத்தில் வரவு செலவு கணக்கை மன்னிக்கவும் வரவு கணக்கை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தார் ஸ்க்ரூஜ். அவர்தான் செலவே செய்வதில்லையே. அவரது அலுவலகத்தின் வெளியே நிலவிய பனிப்பொழிவினையும் பொருட்படுத்தாத நமது கதாநாயகன் ஸ்க்ரூஜ் பணத்தை சரிபார்ப்பதிலேயே கவனமாக இருந்தார். இவரை போல் ஒரு சுயநலவாதியை, யாருக்கும் எதையும் எந்த காலத்திலும் கொடுக்காத ஒரு மனித பிறவையை இந்த உலகம் கண்டிருக்குமா என்பது சந்தேகம்தான். இவர் ஏழை எளியவர்களுக்கு ஒரே ஒரு ரூபாயாவது கொடுத்தார் என்ற செய்தியை யாரும் கேட்டிருக்கவே முடியாது. போகட்டும், இவர் யாரிடமாவது ஒரு இனிய அன்பான வார்த்தையை பேசியிருக்கிறாரா என்று யாரிடமாவது கேட்டால் அதற்கும் இல்லை என்ற பதில்தான் கிடைக்கும். இவரது இதயம் பாறையை போல் கடினமானதாகவும் இவரது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சுவற்றில் அறையப்படும் கூர்மையான ஆணியை போல் கேட்பவர்களை காயப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தன. சூரியன் நன்றாக பிரகாசிக்கும் கதகதப்பான நாட்களில் கூட இவரது முகம் இறுகியே இருக்கும். யாருக்காவது இவரை எதிரிட வேண்டிய துர்பாகிய நிலை வரும்போது அவர்களுக்கு ஒரு இனம் தெரியாத பயம் ஏற்படும். அவர்கள் நைசாக ரோடின் மறுபுறம் ஒதுங்கி சென்று விடுவர். ரோட்டில் திரியும் பிச்சைக்காரர்கள் இவரிடம் பிச்சை கேட்டு கையேந்த மாட்டார்கள். இவரது மனிதாபிமானமற்ற இதயத்தையும் கஞ்சத்தனத்தையும் நன்றாக நன்றாக பழக்கப்பட்ட நாய்களை அவங்க கூட வச்சுப்பாங்க. அந்த நாய்கள் கூட தன் எஜமானர்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்க்ரூஜையா முன்னாடி வந்தா வேற திசைக்கு எடுத்து செல்லும். சந்தோஷமா சிரிக்கிறது இது இல்லை. ஸ்க்ரூஜ் ரொம்பவே வெறுத்தாரு. வழியில யாராவது சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு பேசுறத பார்த்தாலே இவருக்கு சுத்தமா பிடிக்காது. என்னோட அருமையான ஸ்க்ரூஜ், உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்படி சொல்றதுக்காக அவர் முன்னாடி யாருமே இதுவரை முன் வந்ததே இல்லை. அவருடைய அந்த கொடூரமான பார்வையே அவரை விட்டு எல்லாரும் விலகி போகிறதுக்காக ஒரு காரணமா இருந்துச்சு. நம்முடைய இந்த கேட்ட ஸ்க்ரூஜ் என்னைக்குமே இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை. எல்லாரும் அவரை இப்படி தவிர்ப்பதையே அவனும் விரும்பினான். இவர்கிட்ட எல்லாரும் வெறுக்கும் ஒரு விதமான விரோத மனப்பார்வை இருந்துச்சு. கிறிஸ்தவர்கள் கொண்டாடுற அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் சந்தோஷமாவே இருக்க மாட்டாரு. கிறிஸ்துமஸ் பண்டிகையோட முன்னாள் நாள் கூட எப்படி பண வரவை அதிகப்படுத்தலாம் என்று சிந்தித்து கொண்டே இருந்தார். நம்முடைய கேட்ட கதாநாயகன் எபினேசர் ஸ்க்ரூஜ் தன்னுடைய வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு குமாஸ்தாவையே ஏற்பாடு செஞ்சிருந்தார். அந்த துர்பாகியசாலியின் பேரு கிராட்செட். அவருக்கு ஒரு மட்டமான ரூமை தான் ஏற்பாடு பண்ணியிருக்கார். நம்முடைய இந்த குமஸ்தர் நல்லா வேலை பார்க்கறானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குளிரில கூட தன்னோட எல்லா கதவையும் ஜன்னலையும் திறந்து வைத்து பார்த்துட்டே இருந்தார் நம்முடைய ஸ்க்ரூஜ் ஐயா தன்னுடைய அறையை சூடு பண்றதுக்காக ஒரு பெரிய அடுப்பிலேயே வச்சிருந்தார். ஆனா தன்னுடைய குமஸ்தர் கிராட்செட்டுக்காக ஒரு சின்ன அடுப்பினையை தான் கொடுத்தாரு. கிராட்செட்டோட அந்த சிறு அடுப்புல ஒரே ஒரு கறி துண்டை தான் போட முடியும். அதுக்கும் மீறி அவன் நிறைய போடக்கூடாது என்பதுக்காக ஸ்க்ரூஜ் ஐயா அந்த கறி வச்சிருக்கிற அந்த பொட்டியை அவன்கிட்டயே அவன் கண்ட்ரோல்லையே வச்சுப்பான். கிராட்செட் தன்னோட அடுப்புல போட்டுக்கிறதுக்காக கருத்துண்டை எடுக்க வரும்போது நம்முடைய இந்த ஸ்க்ரூஜ் ஐயா
அந்த கருத்துண்டை எடுத்து ரெண்டா உடைச்சு அவரோடைய அடுப்புல முதல்ல போட்டுப்பாரு. அதுக்கப்புறமா அதோடைய சிறு மீதி பாதையை மட்டும்தான் இவருக்கு கொடுப்பாரு. நம்மோட இந்த ஏழை குமஸ்தர் க்ரோச்சட்டோடைய குடும்பம் பெருசா இருந்ததுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் இங்க இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இந்த கஞ்ச பிரபு கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார். ஏனென்றால் அந்த வருமானத்தில் தான் தன்னுடைய இந்த பெரிய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கான ஒரு கட்டாயம் இருந்துச்சு. இவர்கிட்ட கடன் கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டான். அதனால யாரும் இவர்கிட்ட கடன் கேட்கவே வரமாட்டாங்க. அந்த ஏழை குமஸ்தர் க்ரோச்சட் ரொம்ப குளிரும் போது மெழுகுபர்த்தியின் அருகே நின்று தன்னை சூடைத்துக் கொள்வான். அந்த நேரத்தில் தன் தலையையும் காதுகளையும் ஒரு துணியால மூடிக்கொள்வான். அப்பொழுது வெளியே இருந்து ஒரு வாலிபரின் குரல் எழுப்பிச்சு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வாலிபர் வேற யாரும் இல்லை, அவருடைய மருமகன் தான். நம்மோட இந்த ஸ்க்ரூஜ் ஐயாவுக்கு இது எரிச்சலை தான் உருவாக்குச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு பணச்செலவான ஏற்பாடு. நம்மோட இந்த மருமகன் பார்க்க உற்சாகமாக இருந்தான். ஆனா அதே நேரம் ஸ்க்ரூஜ் ஐயா ரொம்ப எரிச்சலா இருந்தா. இத பார்த்து நம்ம மருமகனும் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் நம்ம ஸ்க்ரூஜ் ஐயா சொன்னாரு, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு ஏமாத்த வேலைன்னு. அப்போ நம்மளோட மருமகன் சொன்னா, இந்த உலகமே இத கொண்டாடிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் இப்படி சொல்றீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு கேட்டான். அதுக்கு நம்மளுடைய ஸ்க்ரூஜ் ஐயா சொன்னாரு, இப்படி வேலை வெட்டி இல்லாம தனியா சுத்திட்டு இருக்கே, உனக்கு கிறிஸ்துமஸ் எல்லாம் ஒரு கேடான்னு கத்தினார். எனக்கு பணம் இல்ல, நான் வேலை வெட்டி இல்லாம தான் சுத்திட்டு இருக்கேன், அதனால எனக்கு சந்தோஷமா இருக்க அர்ஹதை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கும் பணம் இருக்குல்ல, அப்புறம் நீங்க ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க? இப்படி அவரை கேட்டு மடக்கினார். அவருடைய மருமகனோட இந்த வார்த்தைக்கான பதில் அவரிடம் இல்லை. அவர் இந்த கிறிஸ்துமஸ் எல்லாம் ஒரு ஏமாத்து வேலைன்னு சொல்லியே சமாளிச்சுட்டு இருந்தார். மாமா, பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த பந்தமும் இல்லை, இது இனிமேலாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் மாமா. இப்படி அந்த வாலிபர் அவருக்கு அட்வைஸ் பண்ணாரு. இதுக்கு நம்ம ஸ்க்ரூஜ் ஐயா சொன்னாரு, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிறேன். அதுக்கு நம்ம மருமகன் சொன்னா, நீங்க இப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்க, நீங்க உங்க ஐடியாவை மாத்திப்பீங்க, கண்டிப்பா மாறுவீங்க, இப்படி ஜோஷியன் சொல்ற மாதிரி சொன்னா. நம்ம ஸ்க்ரூஜ் ஐயா கேட்டாரு, நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுற, அந்த ஒரு நாள் உனக்கு பணம் ₹1 கிடைக்குதா? அதுக்கு நம்ம மருமகன் சொன்னா, ஆமா, என்கிட்ட ₹1 கூட கிடைக்கல, ஆனா நான் அந்த ஒரு நாள் தான் சந்தோஷமா இருக்கேன். அந்த ஒரு நாள் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் மனம் விட்டு பேசுவாங்க, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க, எனக்கு அது மட்டும் போதும். மேலும் அந்த நாள்ல எல்லாரும் தன்னை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு மற்றவங்களை பத்தியே நினைக்கிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதுவே நல்லா இருக்கும் மாமா. அந்த சம்பாஷணத்தை கேட்ட க்ரோச்சட் தெரியாதனமா அவரையே மறந்து கை தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த ஸ்க்ரூஜ் ஐயா அவன் மீது ரொம்ப கோவப்பட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறாரு. இவ்வளவு நடந்தும் கூட அந்த மருமகன் ஸ்க்ரூஜ் ஐயா கிட்ட கோவப்படவே இல்லை. பெருந்தன்மையோட அவரை கிறிஸ்துமஸ் விருந்து சாப்பிட்ட அழைச்சாரு. இதுக்கு ஸ்க்ரூஜ் ஐயா சொன்னாரு, மருமகனே, நீ லவ் மேரேஜ் பண்ணிட்டியாமே, இப்படி வேலை வெட்டி இல்லாம இருக்கிற உனக்கு இந்த லவ் மேரேஜ் எல்லாம் ஒரு கேடான்னு கேட்டாரு. சரி இருக்கட்டும், நான் நாளைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு உன் வீட்டுக்கு வந்து அது நீ அதிர்ஷ்டம்னே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு ஸ்க்ரூஜ். இதுக்கு நம்ம மருமகன் சொன்னா, மாமா, நம்ம உறவையெல்லாம் விட்டு கொடுக்க கூடாதுன்னா நான் உங்களை எப்படி கூப்பிடுறேன், இல்லாம வேற எதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நம்ம ஸ்க்ரூஜ் ஐயா பணத்தாலதான் கோடீஸ்வரனா இருந்தா, ஆனா இந்த மருமகன் தன் குணத்தாலையும் மனசாலையும் ரொம்ப பெரிய மனுஷனா இருந்தான். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மருமகன் க்ரோச்சட் கிட்ட கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிட்டு தான் கிளம்பினாரு.
இதுக்கு அந்த க்ரோச்செட் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பூரித்து போயிட்டாரு. நம்ம ஸ்க்ரூச்சையா அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாரு, ஜேக்கப் மோர்லி. அவர் இப்ப இறந்துட்டாரு. ஜேக்கப் மோர்லி இறந்தது தெரியாம 2 பேர் ஸ்க்ரூச்சையா கிட்ட கிறிஸ்மஸுக்கான டொனேஷன் கலெக்ட் பண்ண வந்திருந்தா. அந்த 2 பேர் எதுக்கும் இங்க வந்துட்டோம், டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டே போயிடுவோமே அப்படி நினைச்சு ஸ்க்ரூச்சையா கிட்ட டொனேஷன் கலெக்ட் பண்ண முடிவு பண்ணாங்க. இதுக்கு ஸ்க்ரூச்சையா ரொம்ப எரிச்சல் பட்டு சொன்னாரு, இந்த ஏழைகளை எல்லாம் ஜெயில போட்டுருங்க, அங்க அவங்களுக்கு வேலையும் கிடைக்கும், வாரத்துக்கு சாப்பாடும் கிடைக்கும். அந்த 2 பேர் சொன்னாங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தா அந்த ஏழைகளுக்கெல்லாம் யாரு தான் உதவி பண்ணுவாங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தா கூட ஸ்க்ரூச்சையா கிட்ட இருந்து ₹1 கூட கிடைக்கல. அவங்க அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் சிறுவர்கள் ஸ்க்ரூச்சையாவோட வீட்டுல எட்டி பார்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொன்னாங்க. அப்படியே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்த ஸ்க்ரூச்சையா ரொம்பவே கோவப்பட்டாரு. ஒரு தடியை எடுத்து அங்க பின்னாடியே கிளம்பினாரு. இத பார்த்த அந்த சிறுவர்கள் ரொம்பவே பயந்தாங்க. அப்படியே தலை தெறிக்கி ஓடி போயிட்டாங்க. ஸ்க்ரூஜையா தன் உதவியாளன் கிராசெட்டிடம், நாளை கிறிஸ்துமஸ்துக்கு நீ லீவ் எடுத்தால் உன்னுடைய சம்பளத்தில் 1 நாள் சம்பளத்தை பிடித்து விடுவேன். நீ வேலை செய்யாத நாளுக்கு நான் ஏன் சம்பளம் தர வேண்டும்? அதற்கு கிராசெட் வேறு வழியின்றி தலையாட்டினான். பிறகு கிராசெட் ஓட்டமும் நடையுமாக தன் வீட்டிற்கு சென்றான். எதற்கு தெரியுமா? தன்னுடைய குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடுவதற்கு. ஸ்க்ரூஜையாவும் தன் வீட்டை அடைந்தார். அந்த வீடு அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஜேக்கப் மார்லியின் வீடு. ஜேக்கப் மார்லி 7 வருடத்திற்கு முன்பே இறந்து போய்விட்டார். அவர் கதவை திறக்கும்போது கதவில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய வளையத்தினுள் அவரது பழைய நண்பர் ஜேக்கப் மார்லியின் முகம் தெரிந்தது. அதை பார்த்ததும் இவர் பயந்து போய்விட்டார். பிறகு தானே தைரியத்தை வரவைத்து கொண்டு அவர் கதவை திறந்து உள்ளே போய்விட்டார். வீட்டிற்குள் போய் சாப்பிட்டதும் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார். அப்போது அவரது தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பித்தளை மணி தானாக அசைந்து அடிக்க ஆரம்பித்தது. அதே சமயம் யாரோ ஒருவன் மாடியின் மேல் ஒரு சங்கிலியை இழுத்து கொண்டு வருவது போன்ற சத்தம் கேட்டது. அந்த உருவம் வேறு யாருமில்லை, அவருடைய பாட்டர் ஜேக்கப் மார்லின் உருவம்தான். முன்னால் கதவு தாள் போட்டிருந்தும் கூட எப்படி ஜேக்கப் மார்லியின் ஆவி உள்ளே வந்தது என்று அவர் பயந்து போய்விட்டார். அந்த ஜேக்கப் மார்லியின் உருவம் ஒரு புகையை போல் இருந்தது. அவரது காலில் கட்டியிருந்த சங்கிலியில் ஒரு பணப்பெட்டியும் வரவு செலவு கணக்கு எழுதக்கூடிய பெரிய பெரிய நோட்டு புத்தகமும் இருந்தது. ஸ்க்ரூஜையா தனது பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தைரியத்தை வரவைத்து கொண்டு, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்னார். அதற்கு அந்த ஆவி, எனக்கு நிறைய வேண்டுமடா என்று சொன்னதை வைத்து அந்த ஆவி ஜேக்கப் மார்லியின் ஆவிதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான். அப்பொழுது அந்த ஆவியை துரத்திவிட ஸ்க்ரூஜையா, வேண்டுமென்றே இதெல்லாம் வெறும் ஏமாற்று வேலைதான், நான் நம்ப மாட்டேன், நீ ஒன்றும் ஜேக்கப் மார்லியின் ஆவியல்ல என்று சொன்னார். அதை கேட்டதும் அந்த ஆவி பயங்கர சத்தத்துடன் சிரித்தது. அதை கேட்ட அவர் பயந்து அரண்டு போனார். தான் கீழே விழாமல் இருக்க நாட்காலியை பிடித்து கொண்டார். அந்த ஆவி மேலும் சொன்னது, நான் காலில் கட்டியிருக்கும் பணப்பெட்டி நான் ஆயுள் முழுவதும் சம்பாதித்த பணம். இதை சங்கிலினில் கட்டிக்கொண்டு இந்த பூமி முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் நமது ஸ்க்ரூஜையா, நீ என்னை விட்டு போய்விடு, எனக்கு பயமாக உள்ளது, சாதாரணமாக பேசு, ஏன் பேய் போல் பேசுகிறாய் என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டார். நான் இறந்ததிலிருந்து உன்னை விட்டு போகவே இல்லை, நம்முடைய பணம் என்னும் அந்த கட்டிடத்தை சுற்றியே சுற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். மேலும் நாம் இருவரும் பணத்தை சம்பாதித்தோமோ ஒழிய மனிதர்களின் உள்ளங்களை சம்பாதிக்கவே இல்லை என்று சொன்னால் அந்த ஆவி. நான் பூமியில் எழுந்தபொழுது நான் ஏழைகளுக்கு இறங்கவில்லை, யாருக்கும் எந்த உதவியும் செய்யவில்லை, நான் மனிதர்களை சம்பாதிக்கவில்லை,
நீயும் அப்படியேதான் இருக்கிறாய். நீ திருந்தாவிட்டால் நீயும் என்னைப் போலவே ஆவியாய் சுற்றித் திரிவாய். இனிமேல் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன். நாளை மறுநாள் அதற்கு அடுத்த நாள் 3 ஆவிகள் உன்னை சந்திக்கும். பா என்று சொல்லி ஜேக்கப் மார்லின் ஆவி மறைந்தது. இன்று நமது ஸ்க்ரூஜையா ஜன்னலை சாத்துவதற்காக கிட்டே போனபோது ஜன்னல் வழியே பயங்கரமான பல ஆவிகள் சுற்றி கொண்டிருந்தன. அவைகளின் கால்களிலும் சங்கிலியினால் பணப்பெட்டி கட்டப்பட்டிருந்தது. அக்கவுண்ட் நோட்டுகள் கட்டப்பட்டிருந்தது. அவைகளின் பெரும்பாலானவர்கள் நமது ஸ்க்ரூஜையாவிற்கு தெரிந்தவர்களே. அவர்களும் பணவெறியர்களாக இருந்தவர்களே. மறுநாளிரவு ஸ்க்ரூஜையா உறங்கிப் போனார். நடுநிசி ஆலயமணி 1 மணி அடித்தது. அப்போது அவர் தன்னைத்தானே தைரியப்படுத்திக் கொண்டார். ஆவியாவது மண்ணாங்கட்டியாவது மார்லி சொன்னது பொய் என்று சொல்லி வாயை மூடுவதற்குள் ஜன்னலை திறக்காமலேயே உள்ளே ஆவியொன்று வந்து நின்றது. அதன் முகம் குழந்தை போலவும் அதன் உடல் கிழவனைப் போலவும் இருந்ததை பார்த்து அவர் பயந்து அரண்டு போய்விட்டார். பின்பு தைரியத்தை வரவைத்து கொண்டு அந்த ஆவியை பார்த்து கேட்டார், நீ யார் என்று. அதற்கு அந்த ஆவி, நான் போன வருடம் நடந்த கிறிஸ்மஸ் பண்டிகையின் ஆவி, அதை பற்றி சொல்லும் தேவதை நான் என்று சொல்லியது. அந்த தேவதை மேலும் கூறியது, நான் நீ சிறு பையனாய் இருந்தபோது கொண்டாடிய கிறிஸ்மஸின் தேவதை நான் அப்போதிலிருந்தே இருக்கிறேன். நீ எப்படி கொண்டாடினாய் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்றது. ஐயோ, நான் வயதானவன், என்னால் நடக்க முடியாது என்று அதில் இருந்து தப்பிக்க பார்த்தார் ஸ்க்ரூஜ். அந்த ஆவி விடவில்லை. அவர் கையை பிடித்து தரதரவென்று இழுத்துக்கொண்டு வெளியே வந்து அவருடன் பேசிக்கொண்டே நகர்ந்தது. அப்படியே அவர்கள் இருவரும் ஒரு கிராமத்தை வந்து அடைந்தனர். அந்த கிராமத்தை ஸ்க்ரூஜையா பார்த்ததும் அழுதுவிட்டார். ஏனென்றால் அங்குதான் அவர் பிறந்தார். அவரது நினைவுகள் வர ஆரம்பித்துவிட்டது. அங்கு பல சிறுவர்கள் கிறிஸ்மஸ் கீதங்களை பாடிக்கொண்டே ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் சுற்றித் திரிந்ததை பார்த்தார். அந்த குழந்தைகள் அனைவரையும் இவருக்கு பேர் பேராக தெரியும். அவர்கள் அனைவரும் இவரது நண்பர்களே. அந்த ஆலயம், அங்கே வளைந்து ஓடும் ஆறு, அத்தனையும் இவருக்கு ஞாபகத்தை வரவைத்தது. அந்த சிறுவர்களை பார்த்ததும் இவர் அழுதுவிட்டார். அப்போது அந்த ஆவி, ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. அதற்கு அவர் சொன்னார், நேற்று இரவு கிறிஸ்மஸ் கீதங்களை பாடிக்கொண்டு சில சிறுவர்கள் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்களுக்கு ஏதாவது கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் விட்டுவிட்டேன். அதை நினைத்து அழுகிறேன் என்றார். அந்த ஆவி வேறு மாவலை அழைத்து கொண்டு போய் வேறொரு இடத்தை காட்டியது. அந்த காட்சியில் நமது ஸ்க்ரூஜையா இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாக வளர்ந்திருந்தார். அந்த காட்சியில் அந்த அறைக்குள் அந்த கதவுகளை திறந்து கொண்டு ஒரு சிறிய பெண் உள்ளே வந்தாள். அப்படியொரு காட்சி அவர்களுக்கு தெரிந்தது. அந்த சிறிய பெண் ஸ்க்ரூஜையாவின் தங்கைதான். அவள் வளர்ந்து திருமணம் செய்து கொண்டு ஒரு மகனை பெற்றெடுத்து அவனை கொஞ்சம் வளர்த்துவிட்டு இறைவிடனம் சென்று விட்டாள். அதற்கு ஸ்க்ரூஜையா, நீ சொல்வது உண்மைதான், அந்த பையன்தான் என் மருமகன் என்று உண்மையை ஒத்துக்கொண்டார். இதை அவர் உண்மையான வருத்தத்துடன் அந்த ஆவியிடம் சொன்னார். பின்பு அந்த தேவதை, இந்த கிராமம் உன்னுடைய சொந்த ஊர்தானே, உனக்குத்தான் எல்லா இடங்களும் தெரிந்திருக்கிறதே, நீயே என்னை ஒவ்வொரு இடமாக கூட்டிக் கொண்டு போ என்று சொன்னது. அவரும் அப்படியே செய்தார். அவர்கள் இருவரும் அந்த தேவாலயத்தை அடைந்தபோது அங்கே குழந்தைகள் எல்லோரும் ஹார்லி குச்சிகளை கையில் பிடித்து கொண்டு கிறிஸ்மஸ் பாடல்களை பாடிக்கொண்டு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டு போய் கொண்டிருந்தனர். அதை பார்த்ததும் அவர் பூரித்து போய்விட்டார். அந்த குழுவில் இவரும் ஒருவராகவே இருந்திருக்கிறார். அப்பொழுது அந்த ஆவி இவரை பார்த்து, இப்போது நீ சந்தோஷப்படுகிறாயே, நேற்று உன்னுடைய மருமகனும் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துகள் சொன்னபோது மட்டும் நீ ஏன் ஆத்திரப்பட்டாய்? நீ பணப்பேயாக மாறியிருக்கிறாய், அதுதான் காரணம் என்று சொன்னதும் அவர் வெட்கத்தால் தலை குனிந்தார். மேலும் அந்த தேவதையும் ஸ்க்ரூஜையாவும் மேலிருந்தே ஒரு கட்டிடத்தை பார்த்தனர். அதுதான் ஸ்க்ரூஜ் சிறு வயதினராக அனாதையாக படித்த பள்ளிக்கூடம்.
அங்கே ஸ்க்ரூஜ் சிறுவனாக தனியாக கவனிப்பாலற்று உட்கார்ந்திருந்தான். அப்போதுதான் அவரது சிறிய தங்கை கதவை திறந்து கொண்டு வந்து அண்ணா என்று சொல்லி அவரை முத்தமிட்டு, வா அண்ணா, நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம், அப்பாவும் கோச் வண்டி அனுப்பியிருக்காங்க என்று சொல்லி சிறுவனாகிய ஸ்க்ரூஜ் ஐயாவை கூட்டிக் கொண்டு சென்றாள். நமது ஸ்க்ரூஜ் வியாபாரம் செய்து நன்றாக பணக்காரனாக ஆன பின்பு கூட தன் தங்கைக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அவளும் ஒரு பையனை பெற்றெடுத்து வளர்த்துவிட்டு பாசத்தின் சுமையோடு பறந்து சென்று விட்டாள். அவரது தங்கை அவரை கூட்டிக் கொண்டு போய் கிறிஸ்மஸ் கொண்டாடிய போது அவருக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு ஏமாற்று வேலையாக தெரியவில்லை. இப்போது வசதியான பின்புதான் இவைகளெல்லாம் அவருக்கு ஏமாற்று வேலையாக தெரிகிறது. இந்த இருவரது தகப்பனார் இறந்து போன பின்பு தன்னுடைய தங்கையை காப்பாற்றும் பொறுப்பு இவரை வந்து சேர்ந்தது. ஆனால் போக போக இவர் தன் தங்கையை கவனிப்பதை விட்டுவிட்டார். அப்போது அவரது தங்கை, அண்ணா, முன்பு மாதிரி நீங்கள் இல்லை, நான் தனியாக போய்விடுகிறேன், திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னாள். இவர் சந்தோஷமாக அவளது தங்கையை வழியனுப்பிவிட்டார். இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த ஒப்பற்ற பரிசாகிய அன்பு தேவதையை உதாசீனப்படுத்தி இவர் இழந்துவிட்டார். பின்பு அந்த தேவதை வேறொரு காட்சிக்கு இவரை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு சென்றது. அங்கே இவருக்கு தெரிந்த ஒரு ஏழை குடும்பம் காண்பிக்கப்பட்டது. அங்கே குழந்தைகள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தனர். எல்லோருமே ஒரு குதூகலமான கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருந்தனர். அதனை பார்த்ததும் இவரும் அந்த குழந்தைகளுடன் சேர்ந்து குதியாட்டம் போட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் உதவி செய்ய வாய்ப்பிருந்தும் அவர்களுக்கு உதவி செய்யாததால் அந்த வாய்ப்பையும் இவர் இழந்து போனார். அப்போதுதான் அவர் நினைத்தார், தன்னுடைய உதவியாளன் கிராசெட்டின் குடும்பத்திற்கு தான் தாராளமாக உதவி செய்திருந்தால் அவர்களும் இதே போன்று கிறிஸ்மஸை கொண்டாடி இருந்திருப்பார்கள். போகட்டும், ஒரு இனிமையான வார்த்தையாவது அவனுடன் பேசியிருந்தால் அவன் சந்தோஷப்பட்டிருப்பான் என்று ஆதங்கப்பட்டான். அப்போது இரண்டாவது தூதன் மிக பெரிய ஒளியாக அவர் முன்பே தோன்றினான். நான் இப்போது நடக்கும் கிறிஸ்மஸின் தூதன் என்று அந்த இரண்டாம் தூதன் சொன்னான். நமது ஸ்க்ரூஜ் ஐயாவுக்கு முன்பிருந்த கடினமான இதயம் இப்போது இல்லை. இருப்பினும் அந்த தூதனை பார்க்க முகமில்லாமல் தன் தலையை தாழ்த்தி கொண்டார். தூதன் நடந்து கொண்டிருக்கும் பண்டிகையை ஒரு காணொளி காட்சியாக காண்பிக்கிறான். தூதன் ஸ்க்ரூஜை பார்த்து, என்னை தொடு என்று கட்டளையிடுகிறான். நமது ஸ்க்ரூஜ் அப்படியே கீழ்ப்படுகிறார். உடனே நடப்பு கிறிஸ்மஸின் காட்சிகள் அப்படியே தெரிகிறது. அந்த காலை நேரத்தில் தேவாலயங்களில் மணி அடிக்கத் தொடங்கிய உடனேயே மக்கள் ஆலயங்களின் உள்ளே கூடிவிடுகின்றனர். பிறகு அந்த தூதன் அந்த கிராமத்தில் வசிக்கும் கிராசெட் வீட்டிற்குள் நமது ஐயாவை கூட்டிக் கொண்டு போகிறான். இவர்கள் அரூபமாக இருப்பதால் மற்றவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். பாப் கிராசெட்டின் மனைவி ஸ்டைலான ஆனால் விலை மலிவான கவுன் அணிந்திருந்தாள். கிராசெட்டின் மகளும் ஸ்டைலாக உடுத்தியிருந்தாள். ஆனால் அது போன வருடத்தின் கிறிஸ்மஸ் ட்ரெஸ். கிராசெட்டின் அடுத்த 2 பையன்களும் போர்க்கினால் ஒரு பெரிய கிழங்கை குத்தி சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். அக்கா, அப்பா வராங்க, கதவின் பின்னால் ஒளிஞ்சுக்க. இது கடைசி 2 குழந்தைகளின் ஐடியா. இவர்கள் அல்லாமல் கால்கள் ஊனமான ஒரு மகனும் கிராசெட் தம்பதியருக்கு உண்டு. வெளியே செல்லும்போது அவனை கிராசெட் தனது தோளில் சுமந்து செல்வான். கிறிஸ்மஸ் பண்டங்கள் குழந்தைகளுக்கு நிறைய கிடைக்க பெரியவர்கள் கொஞ்சமாக சாப்பிட்டனர். விருந்தினர்கள் அந்த மிக மிக எளிதான விருந்தினை கிராசெட் குடும்பத்தினரை சந்தோஷப்படுத்த ஆகா ஓகோ என்று பாராட்டினர். விருந்து முடிந்ததும் கிராசெட் தனது 2 கைகளையும் உயர்த்தி, திரு ஸ்க்ரூஜ் அவர்களே,
இந்த கிறிஸ்மஸ் விருந்து சிறப்பாக அமைய உதவிய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் என்று உரக்கச் சொன்னான். அதற்கு அவளது மனைவி, அந்த கல் நெஞ்சக்காரனை இப்போது ஏன் நினைக்கிறீர்கள் என்று சொல்லி தன் வெறுப்பை கொட்டினாள். அரூபமாக இருந்த ஸ்க்ரூஜ் இதை கேட்டு அவமானத்தால் தலை குனிந்தார். ஸ்க்ரூஜின் ஊனமுற்ற மகன் டிம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக என்று பிரேயர் பண்ணினான். அவன் மிகவும் பலவீனமாக இருந்ததால் இவன் நீண்ட நாட்கள் உயிரோடு இருப்பானா என்று ஸ்க்ரூஜ் அந்த தேவதையை அக்கறையுடன் கேட்டார். அதற்கு தேவதை, டிம், ஊன்றுகோல் ஒரு மூலையில் சார்த்தி வைக்கப்பட்டிருக்கும் காட்சி தெரிகிறது. அதை பார்த்தால் அவன் விரைவில் இறந்து விடுவான் என்று நினைக்கிறேன் என்று பதிலளித்தது. அதை கேட்டதும் ஸ்க்ரூஜ், ஐயோ, வேண்டாம் வேண்டாம், அவன் சாகக்கூடாது, அவன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று தன்னை மறந்து கத்தினார். அதற்கு அந்த தேவதை, அவன் சாவதுதானே நல்லது, அவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே, நீதானே சொன்னாய் இங்கே ஏகப்பட்ட தண்டச்சோர்கள் இருக்குது என்று அந்த தூதன் குத்தி காட்டினான். இதை கேட்டு நமது ஸ்க்ரூஜ் ஐயா வேதனையாலும் அவமானத்தாலும் தலையை தொங்க போட்டு கொண்டார். அந்த ஏழை கிராசெட் நடத்திய எளிமையான கிறிஸ்மஸ் விழாவில் கிராசெட் தம்பதியரும் அவர்களது குழந்தைகளும் அவர்களால் அழைக்கப்பட்ட இனஜன பந்தங்களும் கூடிய அந்த விழாவில் அனைவர்களுக்குள்ளும் ஒரு புரிதல் ஏற்பட்டதை ஸ்க்ரூஜ் கவனித்தார். இப்படியொரு சந்தோஷத்தை இவர் அனுபவித்ததே இல்லை. அதற்கு தான் பணம் என்று பேயாக அலைந்ததே காரணம் என்பதை உணர்ந்தார். பின்பு அந்த தூதனும் கிராசெட்டும் அந்த இடத்தை விட்டு கிளம்பும்போது இருட்ட ஆரம்பித்து விட்டது. தூதன் ஸ்க்ரூஜை ஒரு பாழடைந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறான். பயந்து போன ஸ்க்ரூஜ், இது எந்த இடம் என்று பரிதாபமாக கேட்கிறார். அதற்கு தூதன், இது ஆழமான இடங்களில் வேலை செய்யும் சுரங்க தொழிலாளர்கள் வசிக்கும் இடம் என்று பதிலளிக்கிறான். பின்பு அவர்கள் இருவரும் ஒரு இருட்டான வீட்டிற்குள் நுழைகின்றனர். அங்கே ஒரு குழுவினர் ஒரு அனலூட்டும் அடுப்பினருகில் உட்கார்ந்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். அது கிறிஸ்மஸ் ராவணத்தால் கிறிஸ்மஸ் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தனர். அங்கே வயதான ஒரு கிழவனும் அவளது மகளும் பேரக்குழந்தைகளும் இருந்தனர். இப்படி ஒரு சந்தோஷமான குடும்பத்தினருடன் இருக்கும் வாய்ப்பு நமது தாத்தாவுக்கு கிடைத்ததே இல்லை. பின்பு அந்த தூதன் ஸ்க்ரூஜை இழுத்துக்கொண்டு ஒரு கடலின் மீது பறந்தான். கடலின் அலைகள் பாறைகள் மீது மோதும்போது உண்டாகும் பயங்கர சத்தத்தை கேட்டு நமது ஸ்க்ரூஜையா பயந்து அரண்டு போய்விட்டார். அப்படியே ஒரு பறவையின் மீது கம்பீரமாக நிற்கும் ஒரு கலங்கரை விளக்கத்தின் அருகே இவர்கள் இருவரும் பறந்து வருகின்றனர். அதற்கு விளக்கேற்றும் இருவர் கிறிஸ்மஸ் பாடல்களை பாடிக்கொண்டே மது அருந்திக்கொண்டே இருப்பதை பார்த்து, இவர்கள் மாதிரியாவது நாம் இருந்திருக்கலாமே என்று ஆதங்கப்பட்டார். அப்படியே ஒரு மிகச் சிறிய வீட்டின் மீது பறந்து வந்தார். அதற்குள்ளே ஒரு வாலிபனின் பலத்த சிரிப்பு சத்தம் கேட்டது. அந்த சிரிப்பு அவரது சொந்த மருமகனுடையதுதான். அவனும் அவனது அழகிய இளம் மனைவியும் சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். என்னுடைய மாமாவுக்கு கிறிஸ்மஸ் ஒரு ஏமாற்று வேலையாம். அவரை கிறிஸ்மஸ் விருந்துக்கு அழைக்க போன போது இப்படி சொன்னார் என்று சொல்லி சிரித்தான் அவரது மருமகன் ஃப்ரெடி. அதற்கு ஃப்ரெடியின் மனைவி, அவர் விருந்துக்கு வராதது அவருக்குத்தான் கேவலம். அவருக்கு இவ்வளவு பணம் இருந்தும் சந்தோஷமாக இருக்க தெரியவில்லை. அவரிடம் இருக்கும் பணத்தினால் அவருக்கும் பிரயோஜனமில்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமில்லை என்றான் ஃப்ரெடி. அவரை விருந்துக்கு கூப்பிட்டிருக்கவே கூடாது என்று தன் கருத்தை சொன்னாள் ஃப்ரெடியின் மனைவி. இதை கேட்ட ஸ்க்ரூஜ் அங்கேயே செத்து போயிடலாமா என்று தோன்றியது. ஃப்ரெடியின் மனைவி ஹார்ப் என்னும் இசைக்கருவியை வாசித்துக்கொண்டே நிறைய கிறிஸ்மஸ் பாடல்களை பாடினாள். அந்த பாடல்கள்
ஸ்க்ரூஜ் சிறுவனாகவும் இளைஞனாகவும் இருந்தபோது பாடிய பாடல்கள்தான். சிறுவனாக இருந்தபோது நான் நன்றாகத்தானே இருந்திருக்கிறேன், வயதான போது மட்டும் இந்த பணப்பேய் ஏன் என்னை பற்றி கொண்டது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார். அப்போது அவரது மருமகன் ஃப்ரெடியாலும் அவனது மனைவியாலும் கிறிஸ்மஸ் கூடுதலுக்கு அழைக்கப்பட்டவர்கள் குடும்ப சகிதம் பரிசுகளுடன் கிறிஸ்மஸ் கேக்குகளுடன் வந்தனர். அவர்களும் கிறிஸ்மஸ் கீதங்களை பாடினர். பின்னர் கண்களை கட்டிக்கொண்டு தொட்டு விளையாடினர். நமது ஸ்க்ரூஜ் ஐயா தானும் அவர்களுடன் சேர்ந்து விளையாடுவதாக நினைத்து கொண்டு தான் இருக்கும் இடத்திலேயே குதிக்க ஆரம்பித்தார். இவர் திருந்திவிட்டதை பார்த்து அந்த தூதன் சந்தோஷப்பட்டான். தீயவன் திருந்துவதை தானே இறைவன் எதிர்பார்க்கிறார். பின்னர் தாங்கள் கொண்டு வந்திருந்த கேக்குகளை பகிர்ந்து சாப்பிட்டார். நமது ஸ்க்ரூஜ் ஐயா தன் வாழ்வில் எதையெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டார் பாத்தீங்களா? பின்பு ஃப்ரெடி வேறொரு விளையாட்டை சொன்னான். அதாவது அவன் கேள்விக்கு ஆமா அல்லது இல்லை என்று பதில் சொல்ல வேண்டும். அவன் தனது முதல் கேள்வியை கேட்டான். உலகிலேயே மிக அசிங்கமான உயிரினம் எது? இதற்கு ஒரு பொடியன் கரடி என்றான். இப்படி ஆளாளுக்கு ஒரு மிருகத்தை சொன்னார்கள். கடைசியாக ஃப்ரெடியின் குண்டு மைத்துனி உங்கள் மாமா ஸ்க்ரூஜ் என்றாள். அதற்கு ஃப்ரெடி வெரி குட், கரெக்ட் ஆன்சர் என்று பாராட்டினான். அதற்கு எல்லாரும் சத்தமாக சிரித்தனர். இதை கேட்ட ஸ்க்ரூஜ் பரிதாபமாக அந்த தூதனை பார்த்தார். அடுத்த நிமிடமே அந்த இரண்டாம் தூதன் மறைந்து மூன்றாம் தூதன் தோன்றினான். அவன் தன் ஆள்காட்டி விரலால் ஸ்க்ரூஜை முன்னே போக சொன்னான். ஸ்க்ரூஜ் பயந்து கொண்டே முன்னே போனார். அங்கே ஒரு இடத்தில் இருவர் நின்றனர். அங்கே சிலர் கூட்டமாக நின்று கொண்டு இருந்தனர். ஒருவன் கேட்டான், எப்போது இறந்தார்? அதற்கு மற்றொருவன், ஒருவேளை நடு இரவில் இறந்திருக்கலாம். மூன்றாமவன் ஒருவன், பணத்தை எங்கே வைத்து விட்டு போயிருக்கிறார் என்று வினவுகிறான். அதற்கு ஒரு இளைஞன், அது யாருக்குமே தெரியவில்லை என்கிறான். அந்த இடத்தை கடந்து செல்லும் ஒருவன், சேச்ச, இப்படி ஒரு ஜென்மம் இந்த பூமியில் பிறந்திருக்கவே கூடாது. சேர்ந்த பணத்தை தானும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் கொடுக்காமல் போய் சேர்ந்து விட்டான் என்று அங்கலாய்கிறான். அந்த மூன்றாவது தூதன் ஸ்க்ரூஜை பார்த்து கேட்டது, இப்படி ஒரு மரணம் உனக்கு வேண்டுமா என்று. அதற்கு ஸ்க்ரூஜ், வேண்டாம் வேண்டாம், நான் இறந்தவுடன் எல்லோரும் வருத்தப்பட வேண்டும், நான் அப்படித்தான் இனி நடந்து கொள்ளப் போகிறேன் என்றார் மனதார. அந்த மூன்றாவது தூதன் அடுத்து கிராசெட்டின் வீட்டை காட்டுகிறான். அங்கே கிராசெட்டின் மனைவி மற்றும் டிம்மை தவிர மற்ற குழந்தைகள் அனைவரும் அழுது கொண்டிருக்கின்றனர். டிம்மின் ஊன்றுகோல் ஒரு மூலையில் சார்த்தி வைக்கப்பட்டிருந்தது. டிம் இறந்து விட்டானா என்று தூதனை கேட்கிறார் ஸ்க்ரூஜ். இல்லை, நீ போய் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்யாவிட்டால் நிச்சயம் எப்படி நடக்கும் என்கிறான் தூதன். விடமாட்டேன் விடமாட்டேன், டிம்மை சாக விடமாட்டேன் என்று கத்துகிறார் ஸ்க்ரூஜ். அதே சமயம் இப்படி ஒரு நல்ல மனது இதுவரை தனக்கு இல்லாமல் போனதே என்று வருந்தவும் செய்தார். இவர் எதிர்படுபவர்க்கெல்லாம் மனதார கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிக்கொண்டே அவர்களுடன் சேர்ந்து இவரும் தேவாலயத்திற்கு போனார். இவரது இந்த மாற்றம் எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. வழிபாடு முடிந்து ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு போகும் வழியில் எதிரே போகும் இவரை அழைத்தார். அவர்கள் கையில் ஒரு கற்றை ரூபாய் நோட்டுகள் திணித்தார். இதை கொண்டு நீங்கள் உங்கள் அனாதை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகளும் சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்கள் என்று சொன்னார். முன்பு அவரது வீட்டின் முட்புற கதவில் நாக்கர் என்னும் பித்தளை வளையம் இருந்தது. உதவி கேட்டு வருபவர்கள் அதை வளையத்தால் கதவை தட்டுவார்கள். முன்பு நமது ஸ்க்ரூஜ் அதனை கழற்றி வைத்திருந்தார். அதை மீண்டும் முன்கதவில் பொருத்தினார். தன் வாழ்நாள் முழுவதும் நம்மிடம் உதவி கேட்டு வருபவர்கள் இந்த வளையத்தை தட்டும் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் அவர்களுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும் என்று மனதார விரும்பினார். இந்த 3 தூதர்களும் ஸ்க்ரூஜுக்குள் ஒரு நல்ல மனதை
உருவாக்கிவிட்டனர். இனி முன்பு போல் இல்லாமல் நன்மைகள் செய்து மறுமையில் மோட்ச ராஜ்யத்தில் பரவசிப்பேன் என்று தனக்குள்ளே சம்மதம் எடுத்துக்கொண்டார். பிறருக்கு நன்மை செய்வதிலும் கிடைக்கும் சந்தோஷத்தை நாம் இதுவரை அனுபவிக்காமல் போனோமே என்று வருந்தினார். அவர்கள் இருவரும் முன்பு இவரிடம் டொனேஷன் வாங்க வந்த வெறும் கையாக திரும்பி போனவர்களே. அப்போது ஆலய மணி அடித்தது. அதன் வழக்கமான டிங் டாங் ஒலி இவருக்கு அவன் திருந்திவிட்டார், இவன் திருந்திவிட்டான் என்று எல்லாருக்கும் அறிவிப்பதைப் போல் இருந்தது. ஒருவனது இறுதி காலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஷேக்ஸ்பியர் சொன்னது இவருக்கு பலிக்க ஆரம்பித்தது. அப்போது இவருக்கு கிராசெட்டின் குடும்பம் ஞாபகம் வந்தது. உடனே அவர் ஒரு சிக்கன் கடைக்கு சென்று ஒரு பெரிய வான்கோழியையும் பேக்கரிக்கு சென்று ஒரு பெரிய கேக்கையும் வாங்கி அதை ஒரு குதிரை வண்டியில் வைத்து கிராசெட் வீட்டிற்கு அனுப்பினார். கிறிஸ்மஸ் ஒரு ஏமாற்று வேலை என்று சொன்ன அதே ஸ்க்ரூஜ் இப்போது தானாக வலிய போய் போனவர் வருவோர்க்கெல்லாம் கிறிஸ்மஸ் வாழ்த்துகள் சொல்லி எல்லோரையும் பிரமிப்பால் ஆழ்த்தினார். அவர் சந்தோஷத்தில் சிரிக்க முயன்றார். அவர் தன் வாழ்நாளில் சிரித்ததே இல்லை. யாதலால் அவரது சிரிப்பு ஒரு புதுவிதமான சத்தத்தை உண்டு பண்ணியது. அப்போது அவரது அருகில் யாராவது இருந்திருந்தால் அதை கேட்டு பயந்து போயிருப்பார்கள். மேலும் அவர் போகும் வழியில் எதிரே தென்பட்ட பிச்சைக்காரர்களுக்கு தாராளமாக பிச்சை கொடுத்தார். வழியில் தென்பட்ட குழந்தைகளை கொஞ்சினார். தன் இந்த மாற்றங்களுக்கு காரணமான அந்த 3 தேவதைகளுக்கு மனதிற்குள் நன்றி சொன்னார். பின்பு மிகுந்த தயக்கத்துடன் தனது மருமகன் ஃப்ரெட்டி வீட்டிற்கு சென்றார். பணம் சம்பாதிக்க வக்கில்லாத உனக்கு கல்யாணம் ஒரு கேடா என்று கேட்டோமே, நம்மை எப்படி வரவேற்பானோ என்று பயந்து கொண்டே போனார். அங்கே அவரது மருமகன் சற்று எதிர்பாராத விதமாக இவரை இன்முகத்துடன் வரவேற்றான். அவரது மருமகன் ஃப்ரெடியின் மனைவி மற்றும் அங்கு விருந்தினராக வந்திருந்த அனைவரும் ஒரு ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்துடன் இவரை வாழ்த்தி உபசரித்தனர். பிறகு அவர் பிரியாவிடை பெற்று தனது வீட்டிற்கு சென்றார். மறுநாள் காலை தன் அலுவலகத்திற்கு செல்லும்போது கிராசெட்டை ஏதாவது காரணம் காட்டி திட்டுவது போல நடிக்க வேண்டும் என்று பிளான் பண்ணிக்கொண்டே சென்றார். அதற்கேற்றவாறு அவன் அரை மணி நேரம் லேட்டாக வந்தான். நேற்று நீ வரவில்லை, இன்று லேட்டாக வந்திருக்கிறாய். ஆக உன்னுடைய 2 நாள் சம்பளத்தை பிடித்து விட்டேன். அது போக மிச்ச சம்பளம் இந்தா பிடி, இப்போவே எண்ணிப்பார் என்று சொல்லி ஒரு கட்டி பணத்தை கொடுத்தார். கண்ணீருடன் அதை எண்ணினான் கிராசெட். அந்த பணம் அவன் வழக்கமாக வாங்கும் சம்பளத்தை போல் 2 மடங்கு இருந்தது. அவன் ஸ்க்ரூஜை பார்த்து, ஐயா, நீங்கள் தவறுதலாக 2 மடங்கு பணம் கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லிக்கொண்டே அதில் பாதி பணத்தை திருப்பி கொடுக்க எண்ணினான். அதற்கு ஸ்க்ரூஜ், உண்மையாக உழைத்த உனக்கு இத்தனை நாள் கொடுத்ததுதான் தவறான சம்பளம். இனிமேல் நீ இந்த தொகையை நீ மாதம் மாதம் வாங்கிக் கொள்ளலாம். அப்போதுதான் உன்னுடைய பெரிய குடும்பத்தை சமாளிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த 3 தூதர்களும் ஜேக்கப் மார்லியும் சேர்ந்து தன்னை திருத்திய கதையை முழுமையாக ஒன்று விடாமல் அவனிடம் சொன்னார். அது மட்டுமின்றி அவனது ஊனமுற்ற மகன் டிம்மின் பராமரிப்பு செலவை தான் ஏற்றுக்கொள்வதற்காக வாக்களிக்கிறார். கிராசெட் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். பின்னர் ஸ்க்ரூஜை பார்த்து, இந்த மனமாற்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஏற்றப்பட்டதென்றே நான் நம்புகிறேன் என்றான். பின்பு ஸ்க்ரூஜ் கிராசெட்டை பார்த்து, இனி வரும் காலங்களில் நாம் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்மஸை விமர்சையாக கொண்டாடலாம், சரியா என்றார். கிராசெட் சரி என்பதை போல் தலையாட்டினான். அதற்கு பிறகு ஸ்க்ரூஜ் நீண்ட காலம் உயிருடன் இருந்து எல்லோருடனும் சேர்ந்து கிறிஸ்மஸை விமர்சையாக கொண்டாடினார். டிசம்பர் மாதத்தில் பாடப்படும் கிறிஸ்மஸ் கெரோல் எனப்படும் கிறிஸ்மஸ் கீதங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் பாடி மகிழ்ந்தார். அவரை போலவே உலகிலுள்ள கஞ்சர்கள் திருந்தி தானும் சந்தோஷமாக வாழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சிக்க
கடலில் ஆழ்ந்து வார்களாக.